ரெடியாவ? அர்ஜுன் மாமா, நீங்க கிளம்பி வான்னு சொன்னாலே நான் மெதுவா தான் வருவேன். அதுலயும் இன்னைக்கு ஸ்பெஷல் டே வேற, கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணுங்களேன். சரி சீக்கிரம் வா. இப்போ போலாம். இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்போ இவ்ளோ நாளா நான் அழகா இல்லைங்கிறீங்க. பாரு, இன்னைக்கு ஸ்பெஷல் டே. இன்னைக்காச்சும் என்ன திட்டுறதுக்கு லீவ் கொடு. என்ன? ட்ரை பண்றேனுங்க மாமா. சரி போலாமா? எங்கீங்க? வா சொல்றேன். ஐயோ மாமா, என்னத்துக்கு மாமா கண்ணை கட்டுறீங்க? சர்ப்ரைஸ். என்னங்க மாமா இதெல்லாம்? எப்போ உட்காந்து ஓட்டுனீங்க? ஓய், ஹாப்பி பர்த்டே. ஐயோ, வெட்டலாமா? ம். என்னையே பார்த்துட்டு தான் கேக் அப்ப கட் பண்றது. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே மாயா. ஹாப்பி பர்த்டே. Thank you. சர்ப்ரைஸ் எல்லாம் முடிஞ்சதுங்களா? சர்ப்ரைஸ் முடிஞ்சதாவா? இப்போதான் ஸ்டார்ட்டே பண்ணிருக்கேன். வா, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு உனக்கு. மாமா, வா காட்டுறேன். என்னதுங்க மாமா இது? ஓபன் பண்ணி பாரு. எப்படி பிடிச்சிருக்கா? ரொம்ப. சர்ப்ரைஸா இல்ல கிஃப்டா? இதெல்லாம் தாண்டி எனக்கோசரம் வீடு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி இப்படி ஒரு gift கொடுத்தா உங்க லவ் தானே மாமா பிடிச்சிருக்கு. எல்லாமே நான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்த gift. உனக்கு என்ன வேணும் கேளு. எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கேட்கறதுக்கு முன்னாடியே என் கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறாள் நீங்க. இதுக்கு மேல என்னங்க மாமா வேணும்? உனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அத கேளு என்கிட்ட. ஆசை அப்படிலாம் ஏதும் இல்லைங்க மாமா. அதெல்லாம் இல்ல, நீ கேட்டே ஆகணும். ப்ளீஸ் எனக்காக கேளு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அதை நான் கேட்பேன். ஆனா நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லி பல்ட்டி அடிக்க கூடாது. இந்த கோட்டச்சாமி ஆசையை நிறைவேற்றாம விட மாட்டான். கேளு. இப்ப நானு மாயா, ஆமா நீங்க அர்ஜுன். ஆமாண்டி, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஆட இருங்க சொல்லி முடிக்கிறேன். இப்போ அர்ஜுன் வந்து மாயாவா இருந்தா எப்படி இருக்கும், மாயா வந்து அர்ஜுனா இருந்தா எப்படி இருக்கும்? இல்ல எனக்கு புரியல. ஐயோ மாமா, ஒரு நாளைக்கு மாயா என்னெல்லாம் பண்ணுவாரோ அதை நீங்க பண்ணுங்க, அர்ஜுன் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதை நான் பண்றேன். இதனடி விபரீதலாட்டா இருக்கு. ஐயோ விபரீதெல்லாம் இல்லைங்க மாமா, விளையாடலாம். சரி, இது இன்னையில இருந்து ஆரம்பிக்கலாம். இல்லைங்க இல்லைங்க, சரி சரி நாளைக்குங்க மாமா. நாளைக்கா? அதே நாளைக்கு? ஆல்ரெடி 6 நாள் முடிஞ்சிருச்சு, நாளையில இருந்து முழுசா ஸ்டார்ட் பண்ணுவோம். கேடி கரெக்டா ஸ்கெட்ச் போட்டுருக்க. சரி விடு, நாளைல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏனுங்க மாமா, இது எங்க இருந்துங்க மாமா வாங்கிட்டு வந்தீங்க? மாமா மாமா எந்திரிங்க. என்னமாயா, ஆபீஸ் டைம் ஆயிடுச்சா? சரி நீ காஃபி போடு, நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். மாமா மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நான் தான் அர்ஜுன், நீங்க தான் மாயா. போய் எனக்கும் சேர்த்து காஃபி போட்டு கொண்டாங்க. லாடாத மாயா, ஆபீஸ் போணும் நானு. ஆபீஸ் போணுமா? மாமா நேத்தே உங்க பாஸ்க்கு நீங்க வர மாட்டீங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன். எப்படி? ஆமா போங்க, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. ஆமா ஆமா மாமா, ஒரு நிமிஷம். என்ன பிளான கேன்சல் பண்ணிட்டியா? மாமா இந்த டவல போகும்போது காய் போட்டு போயிடுங்க. அட போடி, விளையாட்ட சொல்லுவா பார்த்தா சீரியஸ். உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க மாமோய்.
இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்காளோ. மாமா மாமா சொல்லு. கொஞ்சம் இங்க வாங்களேன். மாமா இந்த சோப்பு டப்பா எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சோப்பு பாத்ரூம்குள்ள தான் இருக்கணும். நீயே பாரு. சாரிங்க மாமா. அடி போடி நீயும் சாரியும். மாமா மாமா இவன வேணும்னே பண்றாளா? மாமா இங்க வாங்க. மாமா என்ன? இந்த டவலை கொஞ்சம் எடுத்து தரீங்களா? ஏண்டி டவல் இருந்தா தானே இருக்கு. சமையல் பண்ற டிஸ்டர்ப் பண்ணுவ நீ. எடுத்திருக்கலாம் தான். ஆனா இன்னைக்கு கதைப்படி நான் தான் அர்ஜுன், நீங்க தான் மாயா. அப்ப நீங்க தானே செஞ்சிருக்கணும். அர்ஜுன் இப்படிதானே கேட்பாரு. கரெக்ட் தானுங்களா? இந்த புடிச்சு தொலை. மாமா 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 அம்மா. மாமா மாமா என் பிங்க் ட்ரெஸ் பாத்தீங்களா? அது எப்படி? இவங்களுக்கு வந்த ரத்தம் நம்மளுக்கு வந்த தக்காளி சட்னியா? எந்த ஒரு நியாயம் இது? குளிச்சுட்டு வந்து பாத்துக்கிறேன். என்ன இது மட்டும் சும்மா இருக்கு? அவதானே கழுவு போறான். மாயா மாயா அங்க வா. என்ன இவ்வளவு பொறுமையா வந்துட்டு இருக்க? உனக்கு முக்கியமான வேலை இருக்கு பாரு. இந்தா வாஷ் பண்ணு. மறந்துட்டியா? நான் தானே மாயா, நீ தானே இன்னைக்கு அர்ஜுன். நான் சமைச்சிட்டேன். நான் தானே உனக்கு எப்பயும் பாத்திரம் விளக்கி தருவேன். அப்ப நீ தானே நீ பாத்திரம் விளக்கணும். இந்தா மாயா, நியாயமா நடந்துக்க. இந்த வாஷ் பண்ணு. அட இருங்க, உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன். இது போங்கடி போடி, என்னால ஏத்துக்க முடியாது. என்னங்க மாமா மருதாணி வச்சதுக்கு போய் கோச்சிட்டு இருக்கீங்க? இப்ப என்னத்துக்கு வாழ் வாழ்னு கத்திட்டு இருக்கீங்க? ஒரு நாள் வாஷ் பண்றதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது. அன்னைக்கு கூட உங்களுக்கு கையில அடிபட்டு இருந்த போது நான் தான் எல்லாத்தையும் சமைச்சு அவ்வளவு பாத்திரத்தையும் வாஷ் பண்ணேன். ஏண்டி எனக்கு கையில அடிபட்டதும் நீ மருதாணி வச்சிருக்க ஒண்ணா? அட எப்படி வேணா என்னங்க, அன்னைக்கு உங்களுக்காக நான் பண்ணேன், இன்னைக்கு எனக்காக நீங்க பண்ணுங்க. அதுக்கு எதுக்கும் சரியா போச்சு. சட்டு புட்டுன்னு பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு வாங்க. நான் அங்க இருக்கேன். எல்லாம் என் தப்பு தான். அன்னைக்கு இந்த விளையாட்டுக்கு நான் ஒத்துட்டு இருக்கவே கூடாது. தவளை தன் வாயில கெடுன்னு சொல்லுவாங்க பாத்தியா? அப்படித்தான் நானும் உனக்கு என்ன வேணும் சொல்லு சொல்லு சொல்லுன்னு என் வாயில நானே சுனி வச்சுக்கிட்டேன். ஐயோ இந்த கள்ளக்காய சாப்பிடுறதுக்கு ஒரு கலர் வேணும் போலயே. இந்த டிவி பார்க்கலான்னு உட்காந்தா ஒரு படமும் நல்ல படமா போட மாட்டேங்கிறான். நம்ம தான் படம் எடுக்கணும் போலயே. மாயா, என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடி? ஏன்டி இப்படி பண்ற? யாராவது சாப்பிட்ட குப்பை அப்படியே நடு வீட்டுல போடுவாங்களா? மாமா இப்ப அதுக்கா கோவப்பட்டு பேசுறீங்க? இது ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சோ இது பூரா நான் தானே க்ளீன் பண்ணணும். இப்ப என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா, அது அப்படியே அதை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீ வேணும்னே தான் பண்ற. அட ஆமாங்க மாமா, வேணும்னே தான் பண்றேன். நீ மருதாணி கையில வச்சிருந்தானே உள்ள வேலை பார்க்க சொன்ன. இப்ப எப்படி சாப்பிட்டுட்டு இருக்க? அட சும்மா இருங்க மாமா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு பொழுதாயிடுச்சு. போங்க போய் சீமர் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் கூட்டி விடுங்க. அட போங்க மாமா. வேணும்னே பழி வாங்குறீல? அட போங்க, இன்னைக்கு நீங்க தானே மாயா. குழம்பாம போங்க மாமா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கா பாரு. அட மூஞ்சி அப்படி வச்சுக்காதீங்க. ஒரு நாள் தானுங்க மாமா, பண்ணுங்க. எத்தனை நாள் நான் பண்ணிருப்பேன்.
சிரிச்சிட்டே பண்ணுங்க மாமா. மாமா கல்லை சுத்தபத்தமா சாப்பிட வேண்டாங்களா? இவ்வளவு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனோ. என்றாது சந்தோஷமா டிவி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏமாயா இந்த வேலையெல்லாம் இப்ப யோசிச்சியா இல்ல ஆல்ரெடி பிளான் பண்ணி இந்த விளையாட்ட ஆரம்பிச்சியா? என்னங்க மாமா உங்களுக்கு போய் கஷ்டமான வேலையெல்லாம் கொடுப்பணுங்களா? ஏதோ வீடு சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 4-5 வேலை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். அதுக்கு போய் என்னை சந்தேகப்படுறீங்க பாத்தீங்களா? நம்மளை கில்ட்டி ஆக்கிட்டாரு. மாமா ரோல் ரிவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டா மாத்திரம் பத்தாது, அதுக்கு டிசர்வாவும் இருக்கணும். நம்பிட்டேன். என்ன ரொம்ப நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கு, தப்பாச்சே. மாமா கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வரீங்களா? இது எனக்கு ஈஸியான வேலையாச்சே. இரு போயிட்டு வந்துடுறேன். அம்மா இவ்வளவு ஈஸியா முடிக்க விடக்கூடாது. அட இருங்க, என்ன போய் வாங்கணும்னு தெரியுங்களா? நீ சொல்லு நான் வாங்கிட்டு வரேன். லிஸ்ட் எழுதிக்கோங்க. நோட்ல இல்ல, நீ சொல்லு நான் ஷார்ப்பா வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படியே வெளியே போயிட்டு ரைட் கட் பண்ணி தெரு முக்குக்கு போனீங்கன்னா ஒரு பூண்டு கடை இருக்கும். அந்த பூண்டு கடையில 1 கிலோ பூண்டு வாங்கிக்கோங்க. அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா ஒரு ஆத்தா வந்து கூடையில தக்காளி வச்சு வித்துட்டு இருக்கும். அங்க தக்காளி மாத்திரம் தான் இருக்கும். அதுல ஒரு 1 கிலோ வாங்கிக்கோங்க. அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா ஒரு அக்கா கடை இருக்கும். இது எல்லா காய்கறிலையும் ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. மாயா வாயா நம்ம 2 சேர்ந்து போய் வாங்கிட்டு வரலாம். மாமா என்னங்க மாமா பெரிய புலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன போய் காய்கறி வாங்க கூப்பிடுறீங்க? இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. சரி நானே போய் வாங்கிட்டு வரேன். இருங்க, ப்ராப்பர்ட்டி மாத்தி எடுத்துட்டு போறீங்க. இந்தாங்க கூட போங்க. செத்து இப்ப விவரத்துக்குள்ள அடுத்த வேலை ரெடி பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? இது வேற, நம்ம தான் படம் எடுத்து பார்க்கணும். என்ன டைம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். காய்கறி வாங்க போனாரா கடை எழுதி வாங்க போனாரா? சரி வந்துட்டாரு. நீ கேட்ட காய்கறி எல்லாமே வாங்கிட்டேன். ஆனா நீ சொன்ன கடையில விலை ரொம்ப ஜாஸ்தியா சொன்னாங்க. ஆனா நான் போன கடையில பாதிக்கு பாதி எல்லா காய்கறி மொத்தமா வாங்கிட்டு வந்துட்டேன். இனிமேல்லாம் சரி குறைச்சி எடை போடாத. இப்ப என் பவர் என்னன்னு புரிஞ்சுக்க. நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்னடி மாமா சும்மா கொடுத்தா கூட எவனும் இந்த மாதிரி தக்காளி வாங்கிட்டு வர மாட்டா. இதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் பெரும் பேத்திக்கிறீங்க என்கிட்ட. வேற எதுக்குடி என்னைய கத்திட்டு இருக்க? நியாயமா பார்த்தா நான் தாண்டி நீ கொடுத்த வேலைக்கெல்லாம் கோவப்படணும். இதை பத்தி எனக்கு என்னடி தெரியும்? நீ வேணும்னு என்ன பழி வாங்குறதுக்காண்டி இந்த மாதிரி வேலை எல்லாம் கொடுத்துட்டு இருக்க. ஏனுங்க மாமா ஒரு வேலை வாக்க துப்பு இல்ல, ஆனா என் மேல பழி போடுறீங்கல்ல? பழியெல்லாம் போடல, இந்த வேலையை செஞ்சு பாரு, அப்பனாதான் அருமை தெரியும் உனக்கு. வந்துட்டோம் போ. மாமா கொஞ்சம் நகுந்து உட்கார்றது ரொம்ப. மாமா இப்ப என்னத்துக்கு உருன்னு இருக்கீங்க? ஏன் மாமா டெய்லி வேலை செய்யற எனக்கு தெரியாதுங்களா இந்த வேலையெல்லாம் எவ்வளவு கஷ்டம்னு? இருந்து நான் ஏன் உங்களை பண்ண சொன்னேன் தெரியுங்களா? டெய்லிக்கும் இதே வேலையை நான் பண்ணும்போது நீங்க நடுவுல குறுக்காலையும் முற்காலையும் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இப்ப மாத்திரம் உங்களுக்கு வலிக்குதோ? இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? நேத்து உங்க அம்மா கிட்ட பேசினதா நான் கேட்டேன். உங்க அம்மா என்ன சொன்னாங்க? ஏங்கன்னு எதுக்கு நீ இஸ்திரிக்கெல்லாம் துணி கொடுக்குற? உன் பொண்டாட்டி சாப்பிட்டு சும்மா தானே இருக்கா, அவகிட்டயே கூட அவளே மடிச்சு வைப்பான்னு தானே சொன்னாங்க. இப்ப தெரியுதுங்களா இந்த வீட்டுல நான் எவ்வளவு வேலை செய்யறேன்னு? அடி பாவி, அதுக்காடி என்னைய பழி வாங்கின? ஆமாங்க மாமா, இதுக்கு பேர் தான் பழி வாங்கல். உங்க அம்மா பேசுனதை கூட விட்டுருவேன், ஆனா அவங்க பேசும்போது அதை கேட்டு அமைதியா வாய் மூடிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, அதை தான் என்னால தாங்கிக்கவே முடியல. அப்படிலாம் இல்லடி. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்க அம்மாக்கு போனை போட்டு, மா நீங்க சொன்னதெல்லாம் பொய்யுமா, என் பொண்டாட்டி தான் எல்லா வேலையும் செய்யறா, நீங்க சொன்னது தப்பு அப்படின்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லு. சரி நான் சொல்றேன். இப்போதாங்க மாமா என் மனசே ஆறிச்சு. இவ்வளவு நேரம் நீ ஒரு கேம் விளையாண்டல, நம்ம இன்னொரு கேம் விளையாடலாமா? கேமுங்களா? விளையாடலாமே. என்ன கேம்? ட்ரூத் ஆர் டேர். ட்ரூத் ஆர் டேர்? விளையாடுவோமே. எப்படியும் அதுலயும் நீங்க தான் மாட்டுவீங்க மாமா.